இதுக்கப்புறம் இது நமக்கு தேவைப்படாதுல்ல. தேவைப்பட்டாலும் இது நமக்கு வேண்டாம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த கபிலனை பத்தி தான். அவன் நம்மளை இந்த அளவுக்கு சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வேற என்ன, ஏற்கனவே உங்க அப்பா பிரச்சனையில உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கான். இதுல நாம போலீஸ்ங்கிற டவுட்டும் அவனுக்கு வந்திருக்கு. அதத்தான் நானும் கேக்குறேன். இங்க அப்பாவை பத்தின பிரச்சனைக்கும் அவனுக்கு நாம போலீஸ்னு டவுட் வரதுக்கும் என்ன சம்பந்தம்? அவனுக்கா இந்த டவுட் வரல, அந்த வர்மா தான் வர வச்சிருக்கணும். அந்த வர்மா தான் உங்க வீட்டுல போலீஸ் இருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடின்னு பிரஷர் போட்டுட்டு இருக்கான். ஆமா சிவா, கபிலன் இந்த அளவுக்கெல்லாம் இறங்க மாட்டான். அவனோட டார்கெட் நம்மளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறது மட்டும்தான். கண்டிப்பா கபிலன் அவனுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கல. கபிலன் இவ்வளவு பிரஷர் எல்லாம் எடுத்துக்க மாட்டான். கரெக்ட் தான், கபிலனுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையும் பாசமும் இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறவன் எதுக்காக வர்மா கிட்ட இப்படி அடிமை மாதிரி வேலை பார்க்கணும்? எனக்கு என்னவோ கபிலன் வர்மா கிட்ட ஏதோ ஒரு பெரிய கமிட்மெண்ட்ல சிக்கிருக்கான்னு தோணுது. அதை முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவன் வர்மா சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதை முடிச்சு கொடுக்கலன்னா கபிலனையோ இல்ல அவன் குடும்பத்தையோ ஏதாவது பண்ணிருவன்னு வர்மா அவனை மிரட்டி இருக்கலாம். ஆனா அப்படியே மிரட்டி இருந்தா கூட கபிலன் எப்படியாவது சமாளிச்சுக்கலான்னு இருந்திருப்பான். ஆனா அவன் பயப்படுறது எங்க வர்மா இவனை பத்தி அன்னைக்கு உண்மை தெரியற மாதிரி பண்ணிடுவானோன்னு தான் பயப்படுறான். அப்படி நடந்தா அன்னி கடைசி வரைக்கும் கபிலனை ஒதுக்கி வச்சிருவாங்க. தான் செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டு திருந்தணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் இருக்கிறத நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. எப்படியாவது கபிலனை முதல்ல வர்மா கிட்ட இருந்து காப்பாத்தி அவனோட இந்த நிலைமைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அயலி. அப்படி மட்டும் நம்ம கபிலனை எப்படியாவது வர்மா கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு உங்க தம்பிய பத்தின கவலை இல்லாம இருக்கும், எனக்கும் என் தங்கச்சிய பத்தின கவலை இல்லாம இருக்கும்.